ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 20 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த வேம்பயர் பவர்ல காப்பி பண்ணி சும்மா பயங்கரமா சண்டை போடுறான் பாத்தீங்களா. சும்மா ஒவ்வொரு அடிக்கும் அதோட மேஜிக் பவர் ஃபுல்லா நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பான். அவங்களும் முக்கு வாங்கி முனங்க வாங்கி ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் நம்ம அலிஸை போட்டுட்டு அந்த மைக்கில் போட்டு புரட்டி எடுப்பான். அவனோட பிளட் மேஜிக் யூஸ் பண்ணி பெரிய பிளட் மேஜிக் ஹேண்டை வச்சு நம்ம அலிஸை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா நான் சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க அவங்க ரெண்டு பேர்கிட்ட இங்க பாருங்க, நான் உங்களை உயிரோடு விடுறேன், நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அந்த மைக்கிள் என்ன பண்ண போறான், அவனோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது கேட்டு அந்த பெருசன் இருக்கா பாத்தீங்களா கத்துவான், டேய் என்னடா நீ மிரட்டுற நாங்க பயப்பட நினைச்சியா, நாங்க யார் தெரியுமா அப்படின்னு கத்த பார்த்தா சைன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பெருசனோட தலையை வெட்டிடுறாங்க. அவ்வளவுதான், சும்மா அவன் தலை துண்டா போயிருது. அதை பார்த்து மெர்சல் ஆயிரம் அந்த ஒஃபிலியா. நம்ம ஹீரோ அப்படியே நின்று சும்மா மாசா சொல்லுவார் பாருங்க, நான் இன்னும் ஒரே ஒரு தடவை தான் உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்ல அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஐஸ் மான்ஸ்டர்லாம் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கும். யாருக்கிட்ட ஓடிட்டு இருக்காங்க, எங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த பிளட் மான்ஸ்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வர்றதுக்கு ஒரு மேஜிக் பவர் வேணும். அந்த மேஜிக் பவர் பெரிய ஐஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, மேஜிக் ஐஸ், அதுல இருந்தா ப்ரொடியூஸ் ஆகுது. அதை உடைச்சா இந்த மேஜிக் பீஸ்ட் வரதுக்கு கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் இவருக்கா பாத்தீங்களா கில்டு மாஸ்டர் ஒருத்தன் வெள்ள மட்டையா வந்தான் பாத்தீங்களா, அவங்கிட்ட அந்த ஐஸ் மான்ஸ்டர் போய் உட, நாங்க இந்த பீஸ்ட் எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவனும் என்ன இதை உடைக்கிறதா அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருப்பான். அப்படி பிளாஷ்பேக்ல பார்த்தா அவனோட பாஸ், இது மக்களை காப்பாத்துற ரொம்ப உன்னதமான வேலை, இந்த ஸ்வாட புடி, நீ ரொம்ப பலசாலி, போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அந்த பிளாஷ்பேக் அங்க முடிய அதை யோசிச்சு பார்த்துட்டு வேகமா போய் அந்த மேஜிக் ஐஸை உடச்சு தள்ளிடுவான். அதனால அந்த மேஜிக் பீஸ்ட்லாம் கொஞ்ச நேரத்துக்கு வராது, தடுத்து நிப்பாட்டிடலாம். அதை பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த ஐஸ் மான்ஸ்டர் சொன்னபடி வேலையை முடிச்சிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, கையை நம்ம ஹீரோ கையில ஏதோ ஒண்ணு இருக்கும். என்னதா இருக்கு அப்படின்னு பார்த்தா அட அந்த ஒஃபிலியாவை தலைகீழ அந்த ஐஸ் தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்காருங்க. அவ தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம முக்கிட்டு இருப்பா. அப்படியே அவளை மேல தூக்கிட்டு இங்க பாரு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்றேங்க 29வது ஃப்ளோர்ல டிராகனை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் இருக்கு, அது அந்த மைக்கிளுக்கு வேணுமா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, அந்த எம்பரரோட ஸ்வாட் வேணுமா அவனுக்கு, சரி இப்போ நீ வாழணுமா இல்ல நான் அவனை கொண்டுருவா அப்படின்னு கேட்க, அது கேட்டவ என்னையா முட்டாத்தனமா கேட்கிற, யாராச்சும் சாவணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சிறப்பு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பீச்சாங்காய் பாத்தீங்களா, அதே மாதிரி பீச்சாங்காய் வச்சு அவளே அப்ரசன்டியா மாத்திரான். அவ அழுதுகிட்டே போவா, என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் அந்த மைக்கிள் நம்ம அலிஸை பிடிச்சி வச்சுட்டு அவ்வளவுதான் அவங்களை கொல்ல போறேன், நான் விளாண்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டாக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க வந்து அவனை வெட்டி நம்ம அலிஸை காப்பாத்தி நின்றுட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அவன் முழிப்பான், என்னடா இவன் என்ன வெட்டிட்டானா, அலிசாலே என்ன ஒண்ணும் பண்ண முடியல, ஆனா இவன் என்ன வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியா ஆவான் பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ 2 டேகரை வச்சுட்டு பயங்கரமா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவங்ககிட்ட சின்ன அடிபடுமா, அதனால நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவருக்கா பாத்தீங்களா அலிஸ், என்னது இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அவன் கடுப்பாயி அந்த மேஜிக் ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, பிளட் ஹேண்டு, அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ நசுக்க பார்க்க நம்ம ஹீரோ அப்படி துண்டு மீனை வெட்டுற மாதிரி வெட்டிடுவாரு அந்த பிளட் ஹேண்டை. அப்புறமா நம்ம ஹீரோ இப்பதான் கொஞ்சம் பவர் ஆட்டார் இல்லையா, அதனால அந்த வேம்பயரோட பவர் என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட ஒரே ஒரு பவர் மட்டும் தான் காட்டுது. அது எப்படியாச்சும் காப்பி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சிஸ்டம் சொல்லுது, அதுக்கு நீங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு அடியை வாங்கிட்டு உயிரோட இருக்கணும் அப்படி சொல்ல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா அவன் கடுப்பாயிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அவன் இருக்கான் பாத்தீங்களா கில்டு மெம்பர் மண்டையன் வெள்ள மண்டையன், அவன் அந்த மேஜிக் கிறிஸ்டல் எல்லாம் உடைச்சிட்டு நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஐஸ் மான்ஸ்டர் அடி வாங்கி சாக நிலைமை இருக்கும். அதை பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம தெரசா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர, அதை பார்த்துட்டு அவன் யாராச்சும் இந்த ஐஸ் மான்ஸ்டரை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க தெரசா அந்த ஐஸ் மான்ஸ்டரை காப்பாத்திட்டு அப்படி டயர்ட் ஆயிடுச்சு மயங்கி வந்துருவாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த பக்கம் சண்டை போட ஆரம்பிப்பான் பாருங்க. அவன் இருக்க பாருங்க மைக்கிள் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த எல்ஃப் கிராமத்துல இருந்து பெரிய வில்லு அம்பெல்லாம் எடுத்துட்டு வந்துருவார் பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியாமே. அதை வச்சுட்டு அவனை அடிக்க அவன் கடுப்பாயிருவான், டே பல இதை மறைச்சு வச்சிருக்க போல இருக்கு, ஆனா எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தின் ரத்தம் ஹெல் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் ரெடியாக. அதை பார்த்துட்டு அலிசியா வேண்டாயா அது ரொம்ப ஆபத்தானதே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ கண்ணா கொஞ்சம் ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அலிசை தடுத்து நிப்பாட்டிட்டு அந்த அட்டாக்கை நான் வாங்கி எப்படியாச்சும் உயிர் பழைக்கணும், அப்பதான் அவனோட பவரை காப்பி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க அவன் பயங்கரமா அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாது, காணாம போயிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த மைக்கிள், என்ன உன்னோட ஆளோட கதை முடிஞ்சா அடுத்து நீதான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏறிருந்தே பறந்து வருவார் பாருங்க. அதை பார்த்துட்டு எப்படி உயிரோடு இருந்தான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அது சின்ன பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பாஸை கொண்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பாஸ்ல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வலிமையான மானா பவர் மேஜிக் பவர் எடுத்திருப்பாரு. அந்த பவர்னால நம்ம ஹீரோவால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ ஏர்லயே வந்து அடிக்க வருவார் பாருங்க. அவன் முழிப்பான், ஏன்னா அவனோட மேஜிக் பவர் நிறைய அந்த ஹெல்ப் பிளட்ல யூஸ் பண்ணிட்டானா. அவன் என்ன பண்றது சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க,
கண்ணா என்னோட ஆட்டத்தை நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவாரு பாருங்க நம்ம ஹீரோ. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த மைக்கில போட்டு அடின்னு அடிப்பாரு பாருங்க. அவன் முழிப்பான், என்னடா ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அங்க பார்த்தா ஒரு 39வது ஃப்ளோர்ல ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு ஒரு பால்ல நம்ம ஹீரோ அடிக்கிறத யாரோ பாத்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் மைக்கில் செத்துறக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல. அங்க இருக்க இன்னொருத்தன், பாஸ் நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு அந்த பாஸோ வேண்டாம் வேண்டாம் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை அவன் அடிச்சிருவாங்க மைக்கில். நீ ஒரு சாதாரண மனுஷன்டா, என்கிட்டே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு பறக்க விட்டுட்டு சும்மா பறந்து வந்து நம்ம ஹீரோ குத்த போவான். குறுக்க நம்ம அலிஸ் வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க எங்க வரீங்க, நான் இவங்க கூட தானே சண்டை போடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல. அதை கேட்டு நம்ம அலிஸ், நீ அவங்க கூட சண்டை போடுவேன், நான் பூ பறிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பேன், நான் அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போவாங்க பாருங்க. ஏங்க நீங்க நானும் வேம்பயர் தாங்க, என்னங்க நீங்க மனுஷனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல. அதை பார்த்துட்டு அவங்க அலிஸ் சொல்லுவாங்க, டே நீங்களா ஒரு வேம்பயராடா, நீங்களா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையில பெரிய ஸ்வாடு, அந்த பிளட் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அவனை குத்துறதுக்கு போவாங்க பாருங்க. ஆனா அவன் நெஞ்சில இறங்காது. அதை பார்த்துட்டு நீங்க என்ன கொண்டலான்னு பாக்குறீங்களா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அலிஸ் அவன் கண்ணை பார்த்துட்டு, நீங்களா 39வது ஃப்ளோர்ல இருந்து இவன் கண்ணால என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும், கண்டிப்பா அவங்களை வந்து தேடி வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிஸ் சொல்றாங்க. அப்படின்னு அவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம அலிஸுக்கு தெரியும் போல இருக்குது. அப்படி குத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது குத்த முடியாதா, அப்ப நம்ம ஹீரோ கையில இருக்க சீல்ட வச்சு ஓங்கி ஒரு அடிப்பார் பாருங்க. அப்படியே அவன் ஹார்ட்ல ஓட்ட போட்டு அவனை போட்டு தள்ளிடும். அவனோட கதை அப்படியே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஒரு வழியா ஜெயிச்சாச்சு, பாக்ஸிங் ஈஸியா இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துருவாரு. அதை பார்த்துட்டு அலிஸ், உங்களுக்கு ஒன்னும் ஆகல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் இவனை பழி வாங்கிட்டேன், எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஒருவேளை அலிஸ் செத்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணி இங்க 39வது ஃப்ளோர்ல அந்த ரவுண்ட் டேபிள்ல மைக்கிள் செத்துட்டானா, அலிஸ் தான் அடுத்த டார்கெட், அவளை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமா கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மயக்கத்தில் எந்திக்க சுத்தி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிப்பாங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் கண்ணை முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த மோதிரம் இருக்கு பாத்தீங்களா அலிஸ் இருக்கிறது, அங்க மேஜிக் பவர் அப்படியே இருக்கும். அலிஸ் ஒருவேளை சாகாம தான் இருக்காளோ, அலிஸ் திரும்ப வந்தாதான் தெரியும் அவ சாகாம இருக்காளா இல்ல செத்துட்டாளா அப்படின்னு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் செம்ம காமெடிக்கு, ஐயோ இதை பார்க்க சிரிப்பு தான் வருது. அங்க இன்னும் சண்டை போட்டு தாங்க இருக்காங்க. அந்த டியானும் இந்த டீமன் ஹியூமன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க தெரியுமா, அவங்க இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த டியான் இருக்காம பாருங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இரு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அவன் எங்க ஜின்னு எங்க போனா, டே ஒரு நிமிஷம் சண்டை போடாதீங்க, நிலுங்கடா, எதுக்குடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, டேய் அந்த டீமன் ஹியூமன்ஸ் நிலுங்கடா, டீமன் ஹியூமன்ஸ் சொல்றதை கேளுங்கடா, அந்த ஜின்னு தான் எங்க கூட சண்டை போட சொன்னா, நீங்க அவங்க ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. அதுக்கு அந்த கொக்கு முஞ்சிருக்கா பாருங்க அவன், டேய் என்னடா வளர்ற, நீ தாண்டா அந்த ஜின்னோட ஆளு அப்படின்னு சொல்ல. ஐயோ என்னடா இது இவ்வளவு காமெடியா போயிருச்சு, நம்ம அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான்டா, சே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பானுங்க பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஒஃபிலியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, ஐயோ என்ன அடிமையாக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்க இவ்வளவு வந்துருவா அந்த டீமன் ஹியூமன்ஸ் இருக்கா பாத்தீங்களா மெலினா, அவ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பா, என்ன நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்ல. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க பார்த்தா குறுக்க அபாய எச்சரிக்கை வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோட அப்பர் சண்டி தானே, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு டீல் இருக்கு போல இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவங்க வழியில கத்திக்கிட்டே இருப்பாங்களா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க. அங்க அந்த யோன்ற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா நம்ம ஹீரோ கிட்ட, எங்க நீங்க மயங்க கிடந்த இடத்துல இந்த நெக்லஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்க. அந்த நெக்லஸை பார்த்துட்டு இது அந்த மைக்கிளோட நெக்லஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நெஜ உலகத்துல பேக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கத்திட்டு இருப்பான். யார கத்திட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, வேற கில்ல சேர்ந்தவன், அந்த ஐஸ் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டான்ல, அவன் இந்த பேக்கு கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த பேக்கு கத்திட்டு இருப்பான், என்னடா நீ போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை கேட்டு அவன் சிரிச்சிட்டு தான் இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன்ல காட்டுறாங்க. அங்க சேர்மனோட அசிஸ்டன்ட் சேர்மன்ட்ட சொல்லிட்டு இருப்பான், சேர்மன் நம்ம அந்த ஜின்னை பத்தி கேள்விப்பட்டது உண்மைதான், அவன் ரொம்ப பவர்ஃபுல், 7வது ஃப்ளோர்ல போய் டீமன் ஹியூமன் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, நம்ம அவனை கூடிய சீக்கிரத்துல போய் பேசலாம், இப்ப அவசரப்பட வேண்டாம், அவன் யாரு, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம வேம்பயர் அலிஸை காட்டுறாங்க. அலிஸ் நல்ல வேலை சாகலங்க, உயிரோட தான் இருக்காங்க. அவங்க ஷாப்பிங்குக்கு போக இந்த சிவப்பு கம்பளம்லாம் விரிச்சு வராங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் விஐபி எல்லாம் வராங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்க நம்ம அலிஸ் வந்து நிப்பாங்க. நம்ம அலிஸ் கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது, அவங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த நெக்லஸை பார்த்துட்டு பாரு. அந்த நெக்லஸை பார்த்துட்டு அந்த மைக்கில் எதுக்காக அலிஸை இதுக்குள்ள அடைச்சு வைக்கணும்னு பார்த்தான். இதுல யாரை வேணாலும் அடைச்சு வைக்கலாம், எவ்வளவு பவர்ஃபுல்லான மேஜிக்கான பர்சன் இருந்தாலும் அடைச்சு வைக்கலாம். அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான், அது 39வது ஃப்ளோர்ல யாரையோ பார்த்து அவ கத்துனன்னு சொன்னாலே அவங்க யாரு, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நெக்லஸை பார்த்துட்டு யோசிச்சுட்டு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்காங்க பார்த்தா அந்த லைப்ரரியோட மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா ரிக்கு, அவர் தாங்க அனுப்பியிருக்காரு. அவர் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டியில போய் நீ கலந்துக்கோ அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ அந்த பார்ட்டியா, அந்த பார்ட்டியில நான் போய் கலந்துக்கணும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பானா. அப்ப அலிஸ் கிட்ட, அலிஸ் நம்ம முக்கியமான ஒரு வேலையா போகணும் வா சொல்லிட்டு கூட்டு போவான் பாருங்க. கூட்டு போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்ட்டி நடக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும் போவான். அங்க பார்த்தா காப்ளின் ட்ரெஸ் தச்சிட்டு
இருப்பாங்க, சின்ன சின்ன காப்ளினா இருப்பாங்க. அங்க ஜுன்னு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு கத்திட்டு இருப்பான், டே என்னடா நீ எல்லா இடத்துக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டே கத்தாத, அங்க பாரு சின்ன சின்ன காப்ளின்லாம் மயங்கிருச்சு பாரு, உன்னோட மேஜிக் பவர்லாம் இங்க தாங்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே ஒரு காப்ளின் பாஸ் மாதிரி இருப்பாரு, அவர் மயங்காம இருப்பாரா. அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ, சாரிங்க என்னோட ஃப்ரெண்ட் இப்படி கத்திட்டான், உங்களோட ஒர்க்கர்லாம் இப்படி மயங்கி வந்துட்டாங்க அப்படி சொல்ல. அது கேட்டு அவரும் பரவாயில்லங்க விடுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒரு புகை வருமா, அது ஊதுபத்தி புகை. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இதோட வாசனை இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரக்கூடாது, இது 15வது ஃப்ளோரை தாண்டி இருக்கிற பூல இருந்து தான் எடுக்க முடியும். அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வீக் காப்ளின் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களோட ஒர்க்கர்லாம் மயங்கிட்டாங்க, நீங்க மயங்கல, அப்படின்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு, தம்பி கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படின்னா நீங்க ரிக்கு மாதிரி, அவன் ரிக்கு லைப்ரரி மேனேஜரு, நீங்க எதுக்கு மேனேஜரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிற கேட்பானா. அதுக்கு அவர் சொல்லுவாரு, தம்பி நான் அவனை விட ரொம்ப பவர்ஃபுல்ப்பா, அவனே எனக்கு கீழே தான் வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குண்டை போட்டுருவாரு. அதை கேட்டு நம்பிக்கிற செம்ம சாக்காயிருமா, என்னது அந்த ரிக்குக்கே நீங்க தான் பாஸா, யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அவர் சொல்லுவாரு, இந்த டவர்ல ரூல்ஸ் கிரியேட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்ல. ஐயோ என்ன இந்த ஆள் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த காப்ளின் சொல்லுவார் பாருங்க, என் பேரு ஹிஸ்டின், நான் உங்களுக்கு ஒரு பரிசு தரேன், ஒரு கோட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவானா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா கோட்டு தானா, நான் உங்களை ஏதோ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன், சரி விடுங்க பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனா. அலிஸ் கிட்ட தனியா பேசிட்டு இருப்பான். அலிஸும், நீ என் கூட வர பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்ல. சரி வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. கட் பண்ணா பார்ட்டியில பார்த்தா நிறைய கில்டு சேர்ந்தவங்களும் வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா சாமுராய் கில்டு சேர்ந்த ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். அங்க ஒல்லியா இருக்கவன் மத்தவங்க பார்த்துட்டு, இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க, வேலைக்கு ஆகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு அங்க குண்டா இருக்கிறவன், பாஸ் உங்களுக்கு எல்லாம் நஷ்டம் ஆயிருச்சு, அதனால மத்தவங்களை பார்த்தா எரிஞ்சு விடுறீங்க, என்ன பண்றது, இன்னும் நிறைய கில்டு இங்க வந்துட்டு தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல. டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து யாரோ இடிப்பாங்க. அவன் திரும்பிட்டு, கண்ணு தெரியல இங்க வந்து இடிக்கிற, அங்க வழி இருக்குல்ல அந்த பக்கம் போ, சும்மா குறுக்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. டக்குன்னு அவனை தூக்கி யாரோ ஒருத்தங்க அடிப்பாங்க பாருங்க, தரையிலேயே அவ்வளோ தடியா இருப்பான். அவனை தூக்கி அடிச்சிட்டாங்க. யாரா இவனை தூக்கி அடிச்சது அப்படின்னு பார்த்தா, அட நம்ம அலிசு தான். அலிசு சொல்லுவாங்க பாருங்க, என்னது நான் உன் வழியில குறுக்க இருக்கனா, நானா உன் வழியில குறுக்க இருக்கேன், நீ தான் இவ்வளோ பெருசா என் வழியில குறுக்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டெரரா சொல்லுவாங்க பாருங்க. செம்ம மாசா இருக்கும். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.